கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க வாங்க. இன்றைக்கி நம்ம புழுதியில் ஒரு தக்காளி செடி முளைச்சிருந்தது. சரி, தக்காளி இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்தால் இவ்வளோ பழமே பழுத்துருக்குங்க. எவ்வளோ பழம் பாருங்களேன். அதுவும் இந்த தக்காளி இருக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டியில் போட்டது சட்டுன்னு வதங்கிடுங்க. புளிப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் குழம்பு இதில் வச்சாலே தனி டேஸ்ட்டு தாங்க. கடையில் தக்காளி விற்கிற விலைக்கு கடையில் வாங்க முடியாது போல இருக்குது. எங்கள் வீட்டுக்கார தக்காளி செடி வைக்க சொன்னால் வைக்கவே இல்லை. இது தானாக முளைச்சி வந்ததுங்க. இது எவ்வளோ பழம் கொடுக்குது பாருங்கள். எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் தேரும். 2 நாள் இதை வச்சு ஓட்டிடுவேன் நான். இங்கே பாருங்கள் நண்பர்களே, எப்படி 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன்ல. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ்.